வள்ளலார் 200ன்ற விழாவில் இந்த தீகா அந்த பெரியாரிஸ்ட் அவங்களுடைய ஈடுபாடு அவர்களுடைய செயல்பாடுகள் முழுமையாக வள்ளலாருடைய நோக்கத்தை சிதைப்பதாக அமைந்து விட்டது. இதுக்கு வந்து இந்த தலைமைச் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மிக மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க முக்கியமாக இந்த முடிவுகளுக்கெல்லாம் ஆமோதித்து அதில் மற்ற சன்மார்க்க நண்பர்களால் உறுதுணையாக சேர்த்து கொண்டவர்களாகிய இந்த தலைமைச் சங்கத்தினுடைய நிர்வாகி தலைவர் திரு அருள்நாகலிங்கம் மற்றும் இந்த கௌரவ நம்மளுடைய ஏபிஜே அருள் அப்படின்றவர் வந்து ஒரு செயல் தலைவராக இருக்கின்றார். இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியமாக செயல்பட்டுருக்காங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே ஆணிவேராக செயல்படக்கூடியவர் யாருன்னா நம்மளுடைய மு.க. ஸ்டாலின், நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய மனைவின்னு அவங்க துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணனாக செயல்படக்கூடிய ஜெயராஜமூர்த்தி அவர்கள் இந்த தலைமைச் சங்கத்தினுடைய ஆலோசகராக இருக்கின்றார். அவரவருடைய கொள்கை இருக்கலாம், திராவிட கொள்கை இருக்கலாம், பெரியார் சித்தாந்தம் இருக்கலாம், மற்ற மத வழிபாடுகள் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். மற்ற கட்சிகளில் கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் சன்மார்க்கத்தில் எந்த தடையும் சொல்லலாம். அது அவங்கவுங்க வீட்டில் வச்சுக்கோங்க, அவங்கவுங்க செயல்பாட்டில் அவங்கவுங்க இயக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி திராவிடங்கள் வந்து உள்ளே புகுந்து தீக்காக்காரங்க உள்ளே புகுந்து முழுசாக வள்ளலார் மேடையில் வள்ளலார் வந்து ஏளனம் பண்ணுற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி அவர் சத்திட்டாங்க, எரிச்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க அப்படின்ட்டுலாம் வந்து பேசி ரொம்ப அவமானத்திற்குரியதாக ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் கூட நாங்கள் வந்து விழிப்படையலை. தமிழக அரசு சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் அவ்விடத்திலே சர்வதேச மையம் என்ற ஒரு கட்டுமான நிறுவனத்தை கட்டிடத்தை அமைக்க உள்ளார்கள். நாங்கள் சன்மார்க்க சங்கத்தவரை சார்ந்த யாரும் இதுவரைக்கும் அப்படி ஒரு கோரிக்கையை தமிழக அரசிடம் வைக்கவில்லை. இவ்விடத்திலே சர்வதேச மையம் கொண்டு வாருங்கள் என்று தமிழக அரசிடமோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடமோ சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த ஒருவரும் கேட்காத போது அவர்களாகவே முன்வந்து நாங்கள் சர்வதேச மையத்தை அமைக்கிறோம் என்று சொன்னார்கள். இத்தனை காலமும் அந்த இடத்திற்கு சர்வதேச மையம் என்று தான் சொல்லி கொண்டிருந்தார்களே தவிர அரசாங்கம் வெளியிட்ட ஒப்பந்தத்தின் அதாவது ஒப்பந்த புள்ளி விளம்பரத்தில் தான் அது வள்ளலார் சர்வதேச மையம் என்கின்ற வார்த்தையே எங்களுக்கு முதலில் தெரிய வந்தது. இதுவரைக்கும் அமைச்சரோ முதலமைச்சரோ அதிகாரிகளோ யாரும் வள்ளலார் சர்வதேச மையம் என்று வாய் திறந்து கூட பேசாத ஒரு சூழலில் அவ்விடத்தில் 100 கோடி ரூபாய் செலவில் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வருகிறோம் என்கின்ற எந்த விதமான வெளிப்படையான செய்திகளையும் அறிவிக்காமல் எவ்வளவு நிலத்தை கையகப்படுத்த போகிறோம் என்கின்ற திட்டத்தையும் இவர்கள் வெளிப்படையாக அறிவிக்காமல் சன்மார்க்க சங்கத்தை ஒருவரிடமும் தொடர்பு கொண்டு கலந்து ஆலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக ஒரு முடிவை எடுத்து நிச்சயமாக அதை ஆக்கிரமிப்பு என்று தான் சொல்ல வேண்டும். சர்வதேச மையத்தை வடலூர் பெருவெளிக்குள்ளே வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அங்கே என்ன பெரிய ஆய்வு நிறுவனங்கள் அங்கே இருக்குது? அதனால் வடலூர் பெருவெளிக்கு அப்பால் எங்கே வேண்டாலும் கொண்டு போய் வைக்கலாம். வடலூர் பெருவெளி என்பது ஒரு முக்கியமான வழிபாட்டு தலம், அது சுற்றுலா தலம் அல்ல. நீங்கள் தாஜ்மஹாலை பார்க்கலாம், ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. யார் வேணாலும் வரலாம் போகலாம், எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. இனி வருங்காலம் சன்மார்க்க காலம் என்று திட்டவட்டமாக வரையறுத்துள்ளார். அப்படி இருக்கின்ற போது சன்மார்க்கத்தை பற்றிய எந்த விதமான அறிமுகமோ எந்த விதமான புரிதலோ இல்லாத தமிழக அரசு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்கின்ற முறையில் சன்மார்க்க சங்கத்தை எவரிடமும் கலந்து ஆலோசிக்கப்படாமல் தான் தோன்றித்தனமான அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வது என்பது ஒரு அடாவடியான செயலாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் 10ஆம் தேதி ஜனவரி 10ஆம் தேதி சன்மார்க்கர்கள்லாம் இணைந்து ஒரு பட்டினி போராட்டம் நடத்தினோம். அங்கே வந்து காவல்துறையும் அரசும் வந்து நடந்துக்கிட்ட முறை என்பது ரொம்ப வந்து ஒரு பாவம் செய்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வயசானவங்க பெரியவங்க அறிஞர்கள்லாம் வந்தாங்க. நம்ம அந்த பேனரை கிழிக்கிறது, அந்த ஷாமியானாவை எடுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் எங்கெல்லாம் ரொம்ப காயப்படுத்தினது. வடலூர் பெருவெளி என்பது திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானாரால் தோற்றுவிக்கப்பட்ட இடம். அந்த இடம் 80 காணி நிலம், ஏக்கர் கணக்கில் 106க்கும் மேற்பட்ட நிலம். அந்த நிலம் வந்து அரசாங்கத்தினுடைய சொத்து அல்ல. அது முழுக்க 1867ஆம் ஆண்டு வடலூர் பகுதி மக்களாலும் அதை சுற்றியுள்ள பார்வதி கிராமத்து மக்களாலும் வள்ளலாருக்கு இலவசமாக அதாவது தானமாக கொடுக்கப்பட்ட நிலம். அது தனிநபருக்கு சொந்தமான நிலம், எக்காரணம் கொண்டும் அது அரசு நிலம் கிடையாது. அந்த இடத்தில் வள்ளல் பெருமானார் அவர்கள் ஒரு சமத்துவ போஜனத்தை முதலாக உருவாக்குகிறார். 1867 தர்மசாலையை. அதற்கு பக்கத்திலேயே சத்தியஞான சபையை கட்டுகிறார். அந்த சத்தியஞான சபை என்பது மற்ற ஆகம திருக்கோயில்களைப் போல உருவ வழிபாடு அல்லாத ஒளி வழிபாட்டை வலியுறுத்துகின்ற ஒரு அறநிலையமாகும். அந்த அருள் நிலையத்தை சுற்றி தான் சுமார் 80 காணி நிலத்துக்குள்ள அது அடங்கி இருக்கிறது. அது முழுக்க வெட்ட வழியாகவே இருக்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய கோரிக்கை. அவர் காலத்திற்கு பிறகு பல்வேறு நபர்கள் அதை ஆக்கிரமிக்க வந்த போதும் வள்ளல் பெருமான் காலத்திலேயே அதை வெவ்வேறு பயன்பாட்டுக்கு கொண்டு வர நினைத்த போதும் வள்ளலார் அவர்கள் அதற்கு நிச்சயமாக அனுமதி கொடுக்கவில்லை என்பதுதான் வரலாறு. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் அவ்விடத்திலே சர்வதேச மையம் என்ற ஒரு கட்டுமான நிறுவனத்தை கட்டிடத்தை அமைக்க உள்ளார்கள்.
நாங்கள் சன்மார்க்க சங்கத்தவரை சார்ந்த யாரும் இதுவரைக்கும் அப்படி ஒரு கோரிக்கையை தமிழக அரசிடம் வைக்கவில்லை. இவ்விடத்திலே சர்வதேச மையம் கொண்டு வாருங்கள் என்று தமிழக அரசிடமோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடமோ சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த ஒருவரும் கேட்காத போது அவர்களாகவே முன்வந்து நாங்கள் சர்வதேச மையத்தை அமைக்கிறோம் என்று சொன்னார்கள். இத்தனை காலமும் அந்த இடத்திற்கு சர்வதேச மையம் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர அரசாங்கம் வெளியிட்ட ஒப்பந்தத்தின் அதாவது ஒப்பந்த புள்ளி விளம்பரத்தில் தான் அது வள்ளலார் சர்வதேச மையம் என்கின்ற வார்த்தையே எங்களுக்கு முதலில் தெரிய வந்தது. இதுவரைக்கும் அமைச்சரோ முதலமைச்சரோ அதிகாரிகளோ யாரும் வள்ளலார் சர்வதேச மையம் என்று வாய் திறந்து கூட பேசாத ஒரு சூழலில் அவ்விடத்தில் 100 கோடி ரூபாய் செலவில் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வருகிறோம் என்கின்ற எந்த விதமான வெளிப்படையான செய்திகளையும் அறிவிக்காமல் எவ்வளவு நிலத்தை கையகப்படுத்த போகிறோம் என்கின்ற திட்டத்தையும் இவர்கள் வெளிப்படையாக அறிவிக்காமல் சன்மார்க்க சங்கத்தை ஒருவரிடமும் தொடர்பு கொண்டு கலந்து ஆலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக ஒரு முடிவை எடுத்து நிச்சயமாக அதை ஆக்கிரமிப்பு என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், இதை இந்த வடலூர் பெருவெளிக்குள் கட்டுமானத்தை அமைக்கக்கூடாது என்று எதிர்ப்பித்து வருகின்ற அத்தனை கட்சி தலைவர்களும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்களும் வடலூர் பெருவெளிக்குள் தான் அமைக்கக்கூடாது என்று சொல்கிறோமே தவிர சர்வதேச மையமே வேண்டாம் என்று நாங்கள் இதுவரைக்கும் கோரிக்கை வைக்கவில்லை. வடலூர் பெருவெளியை தாண்டி சர்வதேச மையம் எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம். அதுக்கு பேரே சர்வதேச மையம் சொல்லும்போது சர்வதேசத்தில் எங்கே வேணாலும் வைக்கலாம். ஒரு கடற்கரையில் வேணால் கடலில் ஆய்வு மையத்தை வைக்கலாம். சர்வதேச மையத்தை வடலூர் பெருவெளிக்குள்ளே வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அங்கே என்ன பெரிய ஆய்வு நிறுவனங்கள் அங்கே இருக்குது? அதனால் வடலூர் பெருவெளிக்கு அப்பால் எங்கே வேணாலும் கொண்டு போய் வைக்கலாம். வடலூர் பெருவெளி என்பது ஒரு முக்கியமான வழிபாட்டு தலம், அது சுற்றுலா தலம் அல்ல. நீங்கள் தாஜ்மஹாலை பார்க்கலாம், ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க, யார் வேணாலும் வரலாம் போகலாம், எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் மெக்கா மதினாவுக்குள்ளே ஒரு இஸ்லாமியர் மட்டும்தான் போகலாம். அது மாதிரி உயிர் இறக்கமுள்ள சன்மார்க்க அன்பர்கள் மட்டுமே வருகின்ற அந்த இடத்த இவங்க சந்தக்கடை மாதிரி மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதை ஒரு சுற்றுலா தலமாக ஒரு கேளிக்கை விடுதியாக மாற்ற தமிழக அரசு முயற்சி செய்கிறது. வள்ளலார் அப்படி ஒரு நோக்கத்திற்காக அதை அமைக்கவில்லை. கூட்டத்தை சேர்க்கறது மட்டுமே நோக்கம் என்றால் வள்ளலாருக்கு 1000 வழி தெரியும். அதனால் வள்ளலாருக்கு தெரியாத வழி தமிழக அரசுக்கு ஒன்றும் புதுசாக தெரிஞ்சிட போகிறதில்ல. தமிழக அரசுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம், சர்வதேச மையத்தை எங்கே வேணாலும் அமைச்சிக்கங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவோ இடம் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா பொறியியல் கல்லூரி கட்டுறதுக்கு, பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு, மத்திய அரசு கேட்குற நிலங்களையெல்லாம் எவ்வளோ ஏக்கர் கணக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை ஒதுக்கி கொடுக்கறதுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நிலத்தை கொடுக்கறதுக்கு, இப்படி பல்வேறு இடங்களையும் ஒதுக்கி கொடுக்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு நிலம் தேவைப்படுகின்ற போது எடுத்து பங்கிட்டு கொடுப்பதற்கு உங்களால் முடிகின்ற போது வடலூர் பெருவெளியில் அதை கடந்து சர்வதேச மையத்தை உங்களால் அமைக்க முடியாதா? வள்ளலார் பேரில் வேணுமானால் தமிழக அரசு ஒரு புதிய சொத்தை உருவாக்கட்டும், வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. மகிழ்ச்சியோடு நாங்கள் அதை வரவேற்போம். ஆனால் எக்காரணம் கொண்டும் வடலூர் பெருவெளிக்குள் சர்வதேச மையம் வருவதை நாங்கள் 100 விழுக்காடு எதிர்க்கிறோம், அனுமதிக்க மாட்டோம். இது ஒரு முதன்மையான செய்தி. அடுத்ததாக அது ஒரு உலகத்தில் ஒரு முன்னோடியான முதன்மையான பொதுமையான வழிபாட்டு தலம். அது மாதிரியான எந்த இடத்துலையும் உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் ஒரு ஒளி வழிபாட்டை, உருவமற்ற ஒரு ஒளி வழிபாட்டை பார்க்க முடியாது. அதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று பெயரை வைத்து வள்ளல் பெருமான் ஒரு பொதுமையான வழிபாட்டை முதலாக அறிமுகம் செய்திருக்கிறார். அந்த இடத்துல இன்னைக்கு வருகின்ற கூட்டத்தை விட பல லட்சம் மடங்கு அதிகமான கூட்டம் எதிர்காலத்தில் வரும் என்று வள்ளலார் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு எள்ளு போட்டால் எள்ளு கீழே விழாத அளவிற்கு ஒரு பெரும் கூட்டம் இவ்விடத்திலே வரப்போகிறது என்று எழுதியுள்ளார். இனி வரும் காலம் சன்மார்க்க காலம் என்று திட்டவட்டமாக வரையறுத்துள்ளார். அப்படி இருக்கின்ற போது சன்மார்க்கத்தை பற்றிய எந்த விதமான அறிமுகமோ எந்த விதமான புரிதலோ இல்லாத தமிழக அரசு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்கின்ற முறையில் சன்மார்க்க சங்கத்தை எவரிடமும் கலந்து ஆலோசிக்கப்படாமல் தான் தோன்றித்தனமான அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வது என்பது ஒரு அடாவடியான செயலாக நாங்கள் பார்க்கிறோம். மெத்த பணிவன்போடு தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம், முதலமைச்சரை கேட்டுக்கொள்கின்றோம், அமைச்சர் பெருமக்களை கேட்டுக்கொள்கின்றோம். இவ்விடத்தை விட்டு தயவு செய்து வெளியேற வேண்டும். இது ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் இருக்க வேண்டும். எவ்வகையிலும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்பது சன்மார்க்க அன்பர்களுடைய முதன்மையான கோரிக்கை. அவர் தன் கைப்பட எந்த ஞானியும் ஏற்படுத்தாத அளவில் அவர் தன் கைப்பட தன்னுடைய மார்க்கத்தை உருவாக்கி இந்த உலக மக்களுக்காக ஓர் இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் சத்திய தர்மசாலை, அணையா அடுப்பு, மக்களோட பசிப்பினியை நீக்கி கொண்டிருக்கின்ற இன்று வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சத்திய தர்மசாலை சங்கம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று ஏற்படுத்தி அதில் உறுப்பினர்களை சேர்த்தார். அவர்களிடம் அந்த நிர்வாகத்தை வள்ளலாருடைய சங்கத்தை சார்ந்தவர்களிடம் அவர் ஒப்படைத்தார். அடுத்து சத்திய ஞான சபை, அந்த ஞான சபையில் ஐயா கூறியது போல ஜோதி வழிபாடு ஆனது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருகைக்காக தயார் செய்துபட்டு வைத்த இடம். அங்கே எந்த விதமான உருவங்களும் கிடையாது. அங்கே புலால் உண்பவர்கள் உள்ளே செல்ல முடியாது. அதாவது வெளியிலேருந்து ஜோதி பார்க்கலாமே தவிர அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு உள்ளே வர்றதுக்கான அனுமதி இல்லை. இதெல்லாம் நம்ம எதுக்காக குறிப்பிட்டு சொல்கிறோன்னா,
வள்ளலார் ஒரு பெரும் திட்டத்தோடு பெரும் நோக்கத்தோடு அந்த இடத்தை ஸ்தாபித்தார் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு இந்து கோயில்லையோ ஒரு கிறிஸ்டியன் கோயில்லையோ ஒரு முஸ்லீம்லேயோ ஒரு மாஸ்க்லேயோ நம்ம போய் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷனோ ஒரு மாற்றங்களையோ யாருமே தனிப்பட்ட முறையில் கொண்டு வர முடியாது. அவர்களுடைய புனித நூல்களான குரானோ பைபிளோ கீதையோ யாருமே அது தொடக்கூட முடியாது. அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை தான் ஆகம விதிகள் அந்த விதிகளின் அடிப்படையில் அவர்கள் செயல்படுத்துவார்கள். அதுபோல் வள்ளலார் திருவருட்பா எழுதியிருக்கின்றார், உரைநடை பகுதி எழுதியிருக்கின்றார், கட்டளைகள் இட்டிருக்கின்றார், ஒழுக்கங்கள் கொடுத்திருக்கின்றார், அதற்கான அனைத்து விதிமுறைகளையும் வகுத்து வைத்திருக்கின்றார். தன்னுடைய மார்க்கத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும். ஒரு சராசரி மனிதன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனிலிருந்து உயர்தரமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நிலையை அடையக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு அடையக்கூடிய நிலையில் தன் தேகத்தை எப்படி சுத்த பிரணவ ஞான தேகமாக ஒளி தேகமாக அவர் மாற்றினாரோ அதே போல் இந்த உலக உயிர்கள் எல்லாம் மாற்றி அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நான் இந்த சத்திய ஞான சபைக்குள்ளே வர வைக்க போகிறேன். அங்கே வர வைக்கிறதுனால மட்டும்தான் இந்த உலக மக்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு நன்மை அடைய போகிறாங்க. இது பெருவெளியாகவே இருக்க வேண்டும் என்கின்ற உத்தரவு கட்டளைகள் அவர் கைப்பட எழுதிய திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி அப்படின்ற பகுதிகளில் எல்லாமே வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்து அறநிலையத்துறை என்பது ஒரு காலகட்டத்தில் உள்ளே என்டர் ஆகுறாங்க. அது ஒரு 80 வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது. அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இப்போது சன்மார்க்க அன்பர்களுடைய உரிமையானது முழுமையாக முடக்கப்பட்டு விட்டது. இந்த அரசாங்கத்தின் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்த சங்கம் வள்ளலார் ஐயா தோற்றுவித்த சங்கத்தில் அவர்கள் நாங்கள் உலகமெங்கும் வாழக்கூடிய உறுப்பினர்களாகிய நாங்கள் சன்மார்க்க அடியவர்கள் அதில் உறுப்பினராகி அதன் மூலயமாக இந்த செயல்பாடுகள் எல்லாம் இன்று நடந்திருக்குமே. ஆனால் நாங்கள் எங்களுடைய குரலை தெளிவாக அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்தி வள்ளலாருடைய நெறி இதுதான், இதை இந்த திருவருட்பாவின் அடிப்படையில் உரைநடை அடிப்படையில் வள்ளலாருடைய கட்டளைகளின் அடிப்படையில் பெருவெளியில் அமைக்கலாமா வேண்டாமா, என்னென்ன முன்னேற்றங்கள் கொண்டு வரலாம் என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய வாய்ப்பு ஆனது எங்களுக்கு எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு தலைமைச் சங்கம் அவங்களும் உன்னத நோக்கத்திற்காக தான் உருவாக்குனாங்க. உருவாக்கும் போது வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுவும் இந்து சமய அறநிலையத்துறைக்கிட்ட எங்களை விடுவிச்சு விடுங்க, நாங்கள் வள்ளலார் வழியில் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இது இயங்கணும், எங்களால் தான் இயக்க முடியும், இது கவர்மெண்ட் ஸ்தாபனம் அல்ல, இது ஒரு தொண்டு செய்யக்கூடிய இடம், இறைவனோட அருளை பெறக்கூடிய இடம், இதிலெல்லாம் அரசாங்கத்திற்கு எந்த வேலையும் இல்லை. ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் பாதுகாத்து கொடுத்ததுக்கு நன்றி, இனிமேல் நீங்கள் எங்ககிட்ட ஒப்படைங்க, நாங்கள் இனி இந்த காலத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவாருன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எல்லாருக்கும் அறிவு விளக்கம் ஏற்பட்டிருக்குது. ஜாதி சமய மதம் இது எல்லாத்தையும் வேறுபட்டு அந்த வேறுபாடுகள்லாம் கலைந்து இன்றைக்கி எல்லாருக்கும் அறிவு விளக்கம் ஏற்பட்டிருக்குது. எல்லாரும் சமம் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்குது இறைவன் அருளால். அந்த நேரத்தில் இன்றைக்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காரியப்பட்டு உலக மக்களை எல்லாம் இங்கே வடலூருக்கு கொண்டு வருவார். அவர்களுக்கான அறிவு விளக்கத்தையும் அவங்கள் அருளையும் பெறக்கூடிய இடமாக இது இருக்கும். அதனால் நாங்கள் தான் இதை நடத்த வேண்டும். ஒரு தர்மசாலையோ ஒரு முதியோர் இல்லமோ ஒரு மருத்துவ சாலையோ யோக சாலையோ சாஸ்திர சாலையோ இந்த மாதிரியான அறிவு விளக்கம் கொடுக்கக்கூடிய இடம், ஆன்மீகம் வளர்க்கக்கூடிய இடம், மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய இடமாக எங்களால் தான் இதை நடத்த முடியும்னு அந்த நிர்வாகத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தலைமைச் சங்கன்ற ஒன்று உருவாக்குனாங்க. ஆனால் நடுவில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, வள்ளலார் 200ன்ற விழாவில் இந்த தீகா அந்த பெரியாரிஸ்ட் அவங்களுடைய ஈடுபாடு அவர்களுடைய செயல்பாடுகள் முழுமையாக வள்ளலாருடைய நோக்கத்தை சிதைப்பதாக அமைந்து விட்டது. இதுக்கு இந்த தலைமைச் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மிக மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க முக்கியமாக இந்த முடிவுகளுக்கெல்லாம் ஆமோதித்து அதில் மற்ற சன்மார்க்க நண்பர்கள் உறுதுணையாக சேர்த்து கொண்டவர்களாகிய இந்த தலைமைச் சங்கத்தினுடைய நிர்வாகி தலைவர் திரு அருள்நாகலிங்கம் மற்றும் இந்த கௌரவ நம்மளுடைய ஏபிஜே அருள் அப்படின்றவர் ஒரு செயல் தலைவராக இருக்கின்றார். இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியமாக செயல்பட்டுருக்காங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே ஆணிவேராக செயல்படக்கூடியவர் யாருன்னா நம்மளுடைய மு.க. ஸ்டாலின், நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய மனைவின் அவங்க துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணனாக செயல்படக்கூடிய ஜெயராஜமூர்த்தி அவர்கள் இந்த தலைமைச் சங்கத்தினுடைய ஆலோசகராக இருக்கின்றார். அவருடைய ஆலோசனைகள் அவருடைய அறிவுரைகள் படி தான் இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அவரவருடைய கொள்கை இருக்கலாம், திராவிட கொள்கை இருக்கலாம், பெரியார் சித்தாந்தம் இருக்கலாம், மற்ற மத வழிபாடுகள் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். மற்ற கட்சிகளில் கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் சன்மார்க்கத்தில் எந்த தடையும் சொல்லலாம். அது அவங்கவுங்க வீட்டில் வச்சுக்கோங்க, அவங்கவுங்க செயல்பாட்டில் அவங்கவுங்க இயக்கத்தில் வச்சுக்கோங்க. வடலூர்னு வந்துட்டா வள்ளலார் என்ன சொன்னாரோ அவர் ஏற்படுத்திய சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான் நடக்கும். அவர் ஏற்படுத்தி வைத்த விதிமுறைகள், அவர் ஏற்படுத்தி வைத்த கட்டளைகள் அது பிரகாரம் நடந்தால்தான் நாங்கள் வள்ளலார் நெறியில் முன்னேறி நாங்கள் அவரோட நிலையை அடைய முடியும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி திராவிடங்கள் உள்ளே புகுந்து தீக்காக்காரங்க உள்ளே புகுந்து முழுசாக வள்ளலார் மேடையில் வள்ளலார் ஏளனம் பண்ணுற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி அவர் சத்திட்டாங்க, எரிச்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க
அப்படின்ட்டுலாம் வந்து பேசி ரொம்ப அவமானத்திற்குரியதாக ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் கூட நாங்கள் வந்து விழிப்படையலை. சரி இது பரவாயில்ல, இவர்கள் மன்னிச்சிடலாம், தெரியாமல் பேசிட்டாங்க, அரசாங்க விடான்னு விட்டோம். ஆனால் இன்னைக்கு வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பது என்பது எந்த ஒரு உண்மையான சன்மார்க்க அன்பராக இருந்தாலும் இதை வடலூர் பெருவெளியில் அமைக்கக்கூடாது என்ற தெளிவு அவருக்கு இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இவர்கள் வந்து அறகுறையான தற்குறிகள், இவங்க வந்து ஒரு தருதலைத்தனமாக தாந்தோணித்தனமாக இந்த செயல்பாட்டை வந்து செய்திருக்கிறார்கள். இல்லைன்னா வள்ளலார் அவ்வளவு தெளிவாக அந்த பெருவெளியை குறித்தும் அந்த சத்தியஞான சபையின் புனிதத்தை குறித்தும் அவர் சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கும் வந்து அந்த இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த வள்ளலாருடைய நிலையங்கள் எதுவுமே முழுமையாக ஒரு ரொம்ப நல்லாவே நடக்கலை. எல்லாமே வந்து மக்கள் வரவங்களாம் வேதனைப்படுறாங்க. சாப்பாடு கூட வந்து கரெக்டான டைமிங்க்கு கொடுக்க மாட்டுறாங்க. ஆள் பற்றாக்குறை. சன்மார்க்க அன்பர்களை உள்ளவே விடுறதில்லை. எங்களுக்கு இது மெம்பர்ஷிப்புக்காக போனால் எங்களுக்கு மெம்பர்ஷிப்பே சேர்க்க மாட்டுறாங்க. அப்புறம் ஆள் இல்லை சொல்கிறாங்க. தொண்டு செய்கிறது எங்களோட வேலை, மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டியது எங்களோட வேலை. அங்கே நாடி அங்கே ஒரு பல ஆதரவற்றவர்கள், நோய் உற்றவர்கள் எல்லாம் வள்ளலாரை தேடி வராங்க அந்த சாப்பாடை நோக்கி. இதனால் என்னன்னா, நாங்கள் இப்போ அரசாங்கத்திற்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த தலைமைச் சங்கத்தினோட ஈடுபாட்டாலேயோ இல்லை வந்து அவர்களுடைய தனிப்பட்ட முடிவாலேயோ இதை திராவிடத்தை வந்து இங்கே வந்து கலக்கலாம், அப்படி இது வந்து நம்மளுக்கு யாரும் கேட்கறதுக்கு இல்லை அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாங்கள் என்ன சொல்ல இருக்கின்றோம் என்றால், நாங்கள் சுத்த சன்மார்க்க அன்பர்கள், சுத்த சன்மார்க்கத்துக்கு என்ற நெறி ஒன்று இருக்கின்றது. அது வள்ளலார் ஏற்படுத்திய நெறி. அந்த நெறியில் மட்டும்தான் நாங்கள் இயங்க விரும்புகின்றோம். அதை உங்களுக்கும் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் தெரியாமல் கூட வந்திருக்கலாம். அதனால் சுத்த சன்மார்க்க நெறி பிரகாரம் அந்த இடம் நடக்கணும்ன்றது தான் எங்களோட வேண்டுகோள். இந்த வள்ளலார் சர்வதேச மையம் என்பதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம் அப்படின்றத வெளிப்படையாக சொல்கின்றோம். நாங்கள் எங்களுடைய இப்போ மற்ற எதிர்கட்சிகள், மற்ற கட்சிகள் எல்லோருமே ஏன் ஒருமித்த குரலாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எல்லோருமே வள்ளலார் நெறி என்ன என்பதை ஆழ்ந்து சன்மார்க்க அன்பர்களுடைய கருத்தை கேட்டு தெரிந்து கொண்டதனால் அடிப்படையில் தான் அவ்வளோ பெரிய அறிக்கையை அவங்க வெளியிடுறாங்க. அதனால் நீங்களும் எங்களை கலந்து ஆலோசித்து வடலூர் மேம்பாடு என்பதை தனியாக வைத்துக் கொள்ளலாம். வடலூர் மேம்பாடு, அந்த பெருவெளியை பாதுகாக்க வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், அங்கே தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் போன்றதை எங்கள் கூட கலந்து ஆலோசித்து நீங்கள் அதை செயல்படுத்துங்க. ஆராய்ச்சி மையன்றதை நீங்கள் வெளியில் எங்கே வேணால் அமையுங்க. அதற்கு ஆலோசனை வேணும்னாலும் எங்கள் கிட்ட கேளுங்க. சன்மார்க்க முறைப்படி நாங்கள் அது உங்களுக்கு தகவல் கொடுக்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, வழி நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதனால் இது இந்த காலகட்டத்தில் இதை பெரிய விஷயமாக்காமல் எல்லோரும் நீங்கள் சன்மார்க்க அன்பர்களோட கலந்து ஆலோசித்து ஒரு சிறப்பான முடிவு எடுத்து வள்ளலார் புகழ் மேம்படணும். அதே மாதிரி தமிழக அரசோட பேரும் கெட்டு போகாத அளவுக்கு சன்மார்க்க அன்பர்கள், உலகமெங்கும் ஆடும் சன்மார்க்க அன்பர்கள் மனம் திருப்தி அடையும் வகையில், சுத்த சன்மார்க்க நெறி பாதுகாக்கும் வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது எங்களோட பணிவான கோரிக்கை. கடலூர் பெருவெளியில் அமைக்கக்கூடாது என்பது சொல்கிறதுக்கு ரெண்டே காரணம்தான். ஒன்று, அந்த தத்துவத்தை குலைப்பது. ரெண்டாவது, இட நெருக்கடி. இவ்வளோதான். இந்த ரெண்டு செய்தி தான் நம்ம சொல்கிறோம். இதை நம்ம வந்து தனித்தனியாக பல பேர் வந்து தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கூட்டு சேர்ந்துருக்குறோம். வள்ளலார் பணி சார்பில் நம்ம வந்து காணொலிகள் வெளியிட்டிருக்கிறோம். அவருடைய அந்த ஆணையரை நாங்கள் சந்தித்து அதற்கான மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்து அந்த செய்தியாளர்கள்லாம் நமக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் சரி இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் என்ன நம்ம குறிப்பாக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, வடலூர் பெருவெளியில் நாங்கள் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, வெளியில் சொல்கிறோம். மாற்று இடங்களை நம்ம சொல்கிறோம். இப்போ என்எல்சிக்கு இருக்கக்கூடிய இடங்கள், காலி இடங்கள் இருக்குது. அதில் நம்ம அதில் நீங்கள் வந்து அமைக்கலாம். கும்பகோணம் சாலை இருக்குது, புறவழி சாலை இருக்குது, அங்கே அமைக்கலாம். சென்னை சாலை இருக்குது இந்த பக்கம், அதில் அமைக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாடி ரோட்டில் இந்த பக்கம் கடலூர், அந்த இடத்துல அமைக்கலாம். இந்த பக்கம் விருத்தாச்சலம் இருக்குது. இப்போ 4 இடங்களில் முதன்மையான இடங்கள் தான். இதில் எதுவுமே வந்து குறைவாக இருக்குது. எங்கே போனாலும் வள்ளலாருக்கு பார்க்கக்கூடியவங்க வருவாங்க தான். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. 6ஆம் திருமுறையில் வள்ளல் பெருமானார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, சன்மார்க்க நிலை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அது அவசியம் பாருங்கள். சன்மார்க்க நிலை எப்படி வரப்போகுது அப்படின்றதுக்கு சொல்கிறப்ப அந்த சித்திபுரம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடியது பார்வதி சித்திபுரம், ஞான சித்திபுரம்னு தத்துவ விளக்கம் சொல்லுவாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பல எல்லா திசைகளிலிருந்தும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திசையிலிருந்தும் அவங்க வருவாங்க. அப்போ அந்த மதம் சார்ந்து இல்லாமல் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு வந்து ஓங்கும் அப்படின்றது தான் வள்ளல் பெருமானுடைய கருத்து. எனவே அதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். எங்களுடைய மனதை ரொம்ப காயப்படுத்துது. ஏன்னா நாங்கள் 10ஆம் தேதி, ஜனவரி 10ஆம் தேதி சன்மார்க்கர்கள்லாம் இணைந்து ஒரு பட்டினி போராட்டம் நடத்தினோம். அங்கே வந்து காவல்துறையும் அரசும் வந்து நடந்துக்கிட்ட முறை என்பது ரொம்ப வந்து ஒரு பாவம் செய்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வயசானவங்க, பெரியவங்க, அறிஞர்கள்லாம் வந்தாங்க.
ஆமாம், அந்த பேனரை கிழிக்கிறது, அந்த ஷாமியானாவை எடுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் எங்கெல்லாம் ரொம்ப காயப்படுத்துனது. இதெல்லாம் செய்யக்கூடாது. நாம் இன்னை வரைக்கும் சொல்கிறோம், இதை உங்களுக்கு ஒரு நல்ல அறிவிப்பாக தான் சொல்கிறோம். அதாவது நமக்கு என்ன, ஒரு கெட்ட பேர் வாங்கிக்காதீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம சொல்கிறோமே தவிர உங்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் இல்லை. எனவே இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, இப்போ வரக்கூடிய சட்டப்பேரவை இருக்கிறது, இப்போ அந்த இது நடக்க போகுது. அந்த பேரவை கூட்டத்தில் இது பற்றியான அரசு ஒரு முடிவை பேசணும், அதை அறிவிக்கணும் அப்படின்றது தான் நாம் எங்களுடைய சன்மார்க்க அன்பர்கள் சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம். அதுக்கு முன்னதாகவே இது இந்த பெருவெளி காப்போம் என்பது அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்குது. அதனுடைய ஒரு விஷயமா என்னன்னா, வர 20ஆம் தேதி கடலூரில் தெய்வத்தமிழ் பேரவை என்ற அமைப்பின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு நம்மளுடைய கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறாங்க. அதில் என்னுடைய வள்ளலார் பணியகம் மற்றும் அன்பர்கள் எல்லாமே அதை நம்ம கலந்துக்கிறோம். அடுத்தது அதை பற்றி நம்ம யோசிக்கணும். முன்னதாகவே அரசு சட்டமன்றத்தில் ஆமாம், அதுக்கு முன்னாடியாகவே அந்த பேரவை கூட்டம் நடக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நல்ல அறிவிப்பை அரசு எடுக்க வேண்டும், ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று நம்ம அரசை நம்ம கேட்டுக்கிறோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, வேறு இடத்தில் அமைத்தால், பெருவெளியை தவிர்த்து வேறு இடத்துல அமைக்கிறோம் அப்படின்னா எல்லா அன்பர்களும் நாங்கள் கூட நின்று வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றது தான் நமக்கு இந்த இதுலேருந்து நான் அரசை கேட்டுக்கிறேன். நன்றி. நம்ம ஐயா உலகத்திலேயே எல்லாரும் கோயில் கட்டினாங்க. அவங்கவுங்க பெரிய கோபுரம் இதெல்லாம் கட்டி விழாலாம் நடத்தாங்க. நம்ம உலகத்திலே வள்ளலார் கட்டின கோயில் எந்த உலகத்திலே கிடையாத ஒரு அற்புதமான அந்த திறந்த வெளியில் 9 வாசலும் திறந்த வெளியில் அந்த மக்களெல்லாம் அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு தான் திறந்த வெளின்னு அவர் எழுதி வச்ச இது. இன்றைக்கி அந்த இடத்துல இப்போ போன மாதம் தைப்பூசத்துக்கு எத்தனையோ மக்கள் கூட்டம் அங்கே படுக்கிறதுக்கு இடம் இல்லாதையும் தங்கிறதுக்கு இடம் இல்லாத ஜோதி பார்க்குறதுக்கு வசதி இல்லாத இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் கட்டடம் கட்டிட்டுனா இன்னும் குறுகி போயிடும் இல்லையா? இன்னும் காலம் போகும்போது எங்கள் ஐயாவுடைய புகழ் பரவும். அதனால் உங்களை நாங்கள் எந்த ஒரு குறையும் சொல்லலை, கட்டுங்க, யாரும் வேணான்னு சொல்ல. அந்த திறந்த வெளியில் விட்டுட்டு முதல்ல அந்த 9 கதவையும் திறக்க சொல்லணும். ரெண்டாவது தன்னுடைய சாசத்தை வச்சு அந்த சங்கிலியை இன்றைக்கி ஒரு குப்பையில் போட்ட மாதிரி வச்சுருக்கிறாங்க. அது அந்த சங்கிலியுடைய அருமை எங்களை மாதிரிக்கு தான் தெரியும். அதில் போய் மெரிக்கிறாங்க. அந்த சங்கிலிக்காக அந்த கருகல்லை வச்சு சுற்றி அந்த சங்கிலி உள்ளே வராததுக்கு அவர் வச்சதை இன்றைக்கி யாருமே அதை பெருசாக பயன்படுத்தாத இருக்கிறாங்க. அதெல்லாம் முதல்ல அந்த வேலை செய்யலையா? முதல்ல மக்கள் போகிறதுக்கு கழிப்பிடத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்துங்க. ரெண்டாவது அன்னதானம்னு போடுறாங்க. அந்த அன்னதானம் அணையாத அடுப்புன்னு நம்ம சொல்லின்னு இருக்கணும். அந்த தரமான உணவும் 24 மணி நேரமும் அன்னதானம் போடணும். அதாவது காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, மத்தியானம் ஒரு ஷிஃப்ட்டு, ராத்திரி ஒரு ஷிஃப்ட்டு, அந்த 3 ஷிஃப்ட்டு வச்சு இன்முகத்தோட உணவு வழக்கணும். ஏன் ஐயா அந்த முதல்ல அந்த அன்னதானத்தை பட்டார்? அந்த காலத்தில் பசி கொடுமை தாங்காத இருந்தது. அந்த பசி கொடுமையை போக்குறதுக்கு தான் நம்ம ஐயா அடுப்பு மூட்டி தன்னுடைய கட்டையை தலையில் சுமந்து கட்டின இடையா. அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அன்னதானம் போடும்பொழுது நாங்கள்லாம் இன்னத்துக்கு நம்ம இருக்கிறோம். இப்படி அது தரமான உணவு போடலாம். ஐயாவுக்கு எவ்வளோ பேருக்கு போட்டு பணம் இல்லாதையாக இருக்குது. ஐயாவுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறாங்க. ஐயாவுக்கு எந்த காலத்தோட பணமே பிறரிடத்துக்கு கையேந்தால் தான்னாரு. ஆனாலும் இன்ன வரைக்கும் அந்த சபையை நடத்துது ஐயா நடத்துகிறார். ஐயா, ஒரு கேள்விங்கய்யா. இப்போ பெருவெளி அரசு 100 கோடி ரூபாய் செலவில் அங்கே சர்வதேச மைய அளவுக்கு உலக அளவுக்கு வள்ளலாரை கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன் பெருவெளிக்குள்ள கட்ட வேண்டாம்னு ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? அதாவது அந்த இடத்துல திறந்த வெளி இருந்தால் தான், திறந்த வெளி தான் அந்த உடைய மேலே இருக்கக்கூடிய இதுகளுக்கெல்லாம் ஓசா காற்றெல்லாம் கட்டு அந்த உடைய உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு தான் அந்த ஜோதி பார்த்தாவே அந்த ஜோதி பார்க்க தன்னுடைய உள்ளே போய் அந்த வெளிச்சத்தை
கொண்டு வர்றதுக்கு தான் ஐயா வந்து திறந்த வெளி வச்சார். மற்ற கோயிலெலாம் தீபார்த்தனை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நம்ம ஐயா வந்து ஜோதிக்குள் ஜோதின்னு வச்சார்.